ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக இந்த அதிகாலை உபவாச ஜெப வேளையிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே தேவன் தாமே நம்முடைய சிந்தைகளை, நம்மளுடைய ஜெபங்களை அங்கீகரிப்பாராக. சென்ற வாரத்திலே நான் ஒரு சின்ன நோட் அனுப்பியிருந்தேன். அந்த சங்கீதம் 39வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். இந்த காலை வேளையிலே நான் அதை முற்றிலும் மறந்தவனாய் இன்றைக்கு எதை குறித்து பேச வேண்டும் என்று நினைத்த பொழுது அந்த சங்கீதத்தை ஆண்டவர் மனதிலே கொண்டு வந்தார். அதனால இந்த நாளிலே யாரோ ஒருவருக்கு இந்த சங்கீதத்தின் மூலமாக தேவன் பேச விரும்புகிறார் என்பது நான் நிச்சயமாக என் ஆவியிலே உணர்கிறேன். சங்கீதம் 39 தியானித்தவர்கள் ஏற்கனவே தியானிச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தி இருப்பார். தியானிக்காட்டினாலும் பரவாயில்ல, இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். சங்கீதம் 39 முதல் 2 அல்லது 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது தாவீதினுடைய மனநிலைமையை நாம் இங்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நாம இங்க தெளிவா உணர முடியும். ஒரு செகண்ட் என்னோட தமிழ் பைபிள் நெட்ல ஒர்க் ஆகல. என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு, சங்கீதம் 39 வாசிக்கிறேன். என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன். இந்த வார்த்தையை அல்லது இந்த வசனத்தை ஆங்கில வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது விதமாக வாசிக்கிறோம். ஆங்கில வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், ஐ செட் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஐ செட் ஐ வில் டேக் ஹீட் டு மை வேஸ். முதலாவது என்ன ஒரு காரியத்தை இந்த வசனத்தை இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது நான் உணர்ந்து கொண்டேன் என்றால், தாவீது ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுக்கிறார். David was determined to make the decision. David was fully resolved. எது நிமித்தமாக நீங்க பாத்தீங்கன்னா, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும். அப்ப துன்மார்க்கமான காரியங்கள் இது நிமித்தமாக, இதான் கான்டெக்ஸ்ட். இந்த சங்கீதத்தினுடைய கான்டெக்ஸ்ட் தாவீது துன்மார்க்கத்தின் நிமித்தமாக, துன்மார்க்கர்களுக்கு என்ன நேர்ந்தது, என்ன நேரிடவில்லை, துன்மார்க்கர்களை ஆண்டவர் எப்படி விட்டு வைத்திருக்கிறார், இப்படிப்பட்ட எண்ணங்கள், யோசனைகள் எல்லாம் அவர் மனதிலே பொதிந்து கிடக்கிறது. அதுக்கு மேல முடியல. அப்ப அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அத அவர் வென்ட் பண்றார். அதாவது அத அவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப அவர் ஒரு
ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுக்கிறார். நீங்க நல்லா வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த முதல் 3 வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா, ஆங்கில வேதாகமத்திலே ஐ அப்படிங்கிற வார்த்தை 8 முறை வருது. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்தை தியானித்ததுனால நான் ஆங்கிலத்துல சொல்றேன். தமிழ்லயே நீங்க அதை பார்க்கலாம். என், நான் அப்படிங்கிற வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் வருகிறது. ஸோ டேவிட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஹிம்செல்ஃப். அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய இன்டர்பிரேஷன் ஆஃப் wickedness or wicked man or how God treats wicked people, துன்மார்க்கனுடைய செயல்கள், தேவன் துன்மார்க்கனை எப்படி நடத்துகிறார் என்பதை எல்லாம் அவர் என்ன செய்யறாரு, ரொம்ப அவர் அதை குறித்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்றாரு. அதனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறாரு. டிஸ்டர்ப் ஆனவுடனே ஒரு நல்ல காரியம் பண்றாரு. என்ன பண்றாரு? 2வது வசனத்துல, நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். சோ அப்ப என்ன பண்றாரு? மியூட் மோட்ல போயிடுறாரு. இதெல்லாம் ரொம்ப யோசிச்சோடனே, ரொம்ப டிஸ்டர்ப் ஆன உடனே, பேசுனா கண்டிப்பா அதிக சொற்கள்னால் பாவம் இல்லாமல் போகாது அப்படின்ற மாதிரி, எப்படியாவது பாவம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, டக்குன்னு அமைதியாயிடுறார். அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அப்படித்தானே, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. பேசினாதானே பிரச்சனை, பேசாம இருந்துக்குவோம். எவனோ எப்படியோ போறான், துன்மார்க்கன் தலைத்தாலும் சரி, ஆண்டவர் அவனை விட்டு வைத்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்ற. என்ன சொல்றாரு? துன்மார்க்கன் மாத்திரம் இல்ல, நல்லதை கூட நான் பேசல. ஸோ டோட்டல் சைலண்ட் மோட். ஸோ அப்படி ஒரு ரிசால்வ், அப்படி ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். ஆனா வசனம் என்ன சொல்லுது? 2வது வசனத்தினுடைய பின்பகுதி, அவருடைய தீர்மானம், அவருடைய மன உறுதி அவருக்கு துக்கத்தை அதிகரித்தது என்று வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இத குறிச்சு அவர் அப்படியே யோசிக்கிறாரு. துன்மார்க்கனுடைய நிலை, துன்மார்க்கன் தனக்கு செய்தது, துன்மார்க்கனை தேவன் எப்படி ட்ரீட் பண்றார், இதெல்லாம் அவன் யோசிச்ச போது அவன் இருதயம் கொதிக்க ஆரம்பிக்கிறது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் இப்படி துன்மார்க்கனுடைய சூழ்நிலைகள், இதை தியானிக்கிற போது இதுதான், வேற என்ன இது, ரேஜ் அப்படிம்பாங்கல்ல, ஒரு பயங்கர கடும் கோபம் அவனுக்குள்ள. எப்படி துன்மார்க்கன் ஆண்டவர் விட்டு வைத்திருக்கிறார், சரி அவன் இப்படி பண்றானே அப்படி பண்றானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே பயங்கரமான ஒரு கோபத்தை தூண்டுகிறது. சோ 2 எமோஷனையும் நம்ம பார்க்கிறோம். he was stressed, he was furious. அவருக்கு பயங்கரமான ஒரு மன அழுத்தம், பயங்கரமான ஒரு கோபம். நான் எழுதி வச்சிருக்கிறேன், ரிசால்வ், வில் பவர், சைலன்ஸ் ஆர் நாட் பெர்மனன்ட் சொல்யூஷன். தாவீது அவர் சொல்றார், அப்படித்தானே ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பெர்ஸ்பெக்டிவ், அவருடைய வியூ, அவருடைய டிசிஷன், இதெல்லாம் அவருக்கு கடைசியில எங்க போய் முடியுது? ஸ்ட்ரெஸ்ல முடியுது. துக்கம் அதிகரித்தது, மோர் ஸ்ட்ரெஸ். ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனாலதான் அதை பத்தி யோசிக்கிறான். அது இன்னும் மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது. அது கடைசியில பயங்கரமான ஒரு கோபத்துல முடியுது. அப்ப he realized whatever decision he made, whatever resolve, இன்ஃபேக்ட் எல்லாமே இதுல எதுவும் தப்புலாம் இல்ல. அமைதியா இருக்கிறது தப்பே இல்லை, ஏன்னா நிறைய பாவத்தை அது தடுத்துரும். இருந்தா கூட அவர் மனதுக்குள்ள he realized he is getting out of control with what is going on around him. அவனுக்கு அப்பாற்பட்டு போக ஆரம்பிச்சிருச்சுங்கிறத உணர்றான்.
உடனே 4ஆம் வசனத்தை என்ன பார்க்கிறோம்? கர்த்தாவே. இப்ப பிரேயர். கடைசியா என்ன செய்யறான்? பிரேயருக்கு நம்ம வாழ்க்கையில அநேக முறை நம்மளும் இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல தான் நம்ம டீல் பண்ணுவோம். அப்படித்தானே? எல்லாம் கோவப்பட்டு, எல்லாம் மன உளைச்சல், நம்மளே போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணி அதையே யோசித்து யோசித்து இப்படி நடந்துட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி வச்சுட்டாங்களே, இதையே யோசிச்சு யோசிச்சு அழுது அழுது கடைசியா என்ன செய்வோம்? முடியாது, தலைவலி வந்துரும். அதுக்கு நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லிடுவோம். உடனே மைக்ரைன் வந்துருச்சு, அது வந்துருச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியா என்ன செய்வோம்? சரிடா, ஆண்டவர்கிட்ட போவோம், வேற வழி இல்லை அப்படின்னு போவோம். ஏன்? ஆல் தீஸ் திங்ஸ், human solutions are not permanent solution. Jesus is the only permanent solution. God is the only permanent solution. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதை அப்படியே ப்ளே பண்ணுவோம். அப்படித்தானே? அதான் தாவீது ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல சங்கீத புஸ்தகங்களை எழுதி வைத்திருக்கிறார். ஹியூமன் எமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தாவீது வெளிப்படையா அழகா படம் பிடித்து காண்பிப்பார் அவருடைய சங்கீதம் முழுவதும். சோ கடைசி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா 4ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம் வேஷம். அப்படியே நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 6ஆவது வசனம் வரைக்குமே எப்படி ஆரம்பிக்கிறாரு, அவருடைய கான்டெக்ஸ்ட் என்ன? துன்மார்க்கன், துன்மார்க்கமான செய்கைகள், இந்த மாதிரி ஆரம்பிக்கிறார். பாத்தீங்கன்னா டக்குன்னு இந்த ஃபோக்கஸ் ஷிஃப்ட்ஸ். இவ்வளவு நேரம் ஃபோக்கஸ் எல்லாம் விக்கெட்னஸ் விக்கெட்னஸ் இருந்துச்சு. இப்ப ஃபோக்கஸ் வந்து நோ மோர் விக்கெட்னஸ், ஃபோக்கஸ் வந்து வீக்னஸா மாறிடுச்சு. அவருடைய அவருடைய கவனம் எல்லாம் இப்ப அவருடைய பலவீனத்தை குறித்த ஒரு அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு மூவ் பண்ணிட்டார். ஒரு மனிதன் தேவனிடத்திலே தன்னுடைய நிலையை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஜெபத்திலே, குறிப்பா ஜெபத்திலே, there will be always a transition. இது நடக்கணுங்க. அந்த டிரான்சிஷன் வருது பாத்தீங்களா? அப்பதான் உண்மையாவே நீங்க பிரேயர் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க ஜெபத்துல போய் உட்கார்ந்து ஒருத்தர் உங்களுக்கு விரோதமா எழும்பிடுறாங்க, உங்க பிரேயர் எல்லாமே அவங்களுக்காகவே பிரேயர் பண்ணிட்டு உங்க பிரேயரை முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீங்க பிரேயரே பண்ணல. நான் சொல்றதெல்லாம் நிறைய நேரம் தப்புன்னு நீங்க நினைப்பீங்க, நினைக்கலாம், சாத்தான் கூட தூண்டலாம். ஆனா அதான் உண்மை. அந்த ஜெபம் வேஸ்ட். நீங்க உட்கார்ந்து அவங்களையே ஃபோக்கஸ் பண்ணி இப்படி செஞ்சுட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, இப்படி நடந்துகிட்டாங்க, இப்படி ஏமாத்திட்டாங்க, இப்படியே முடிச்சு ஆண்டவரே இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே, ஏதாவது செய்யுங்கன்னு பிரேயர் முடிக்கிறீங்கல்ல, அந்த ஜெபம் கேட்கவும் படாது. அது ஜெபமே இல்லை. அதுதான் தாவீது இடத்துல இங்க நமக்கு இன்னைக்கு முக்கியமா கத்துக்கொள்ளணும். ஒரு பிராக்டிக்கலா நம்ம பாக்குறோம். அது என்ன என்ன பிரேயர் பண்றாரு பாத்தீங்களா? ஃபோக்கஸ் விக்கெட்னஸ் மேல இல்ல, விக்கெட் பீப்புள் மேல இல்ல. நான் அதான் 3 காரியம் எழுதி வச்சிருக்கிறேன். அவுட்வர்ட் ஃபோக்கஸ், அப்வர்ட் ஃபோக்கஸ், இன்வர்ட் ஃபோக்கஸ். எடுத்தோடனே வெளியா அங்க இப்படிதான் இருக்காங்களே, துன்மார்க்கம் இருக்கே அப்படின்னு அப்படி அவுட்வர்டா நினைச்சாரு. கர்த்தாவே அப்படிங்கும் போது ஒரு அப்வர்ட் ஃபோக்கஸ் வந்த உடனே, தேவனை அவன் பார்த்த உடனே இன்வர்ட் ஃபோக்கஸ், அவன் தன்னை பார்க்கிறான், தன்னுடைய பலவீனத்தை உணர்கிறான், தான் எப்படி ஒரு பாவி என்பதை உணர்கிறான், தன்னுடைய வாழ்க்கை எப்படி குறுகியது என்பதை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இதுதான் நீங்க முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த டிரான்சிஷன் அப்படின்னு சொன்னேன்ல, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போவது என்பது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அவன் இவ்வளவு நேரம் he was burned அப்படின்னு போட்டிருக்கு, அப்படித்தானே? ஹாட் அப்படின்னு போட்டிருக்கு ஆங்கிலத்துல. அப்ப
அவ்வளவு கொதிச்ச நிலையில இருந்தவனை ஆண்டவர்கிட்ட அவன் போனவனே அப்படியே அவனுக்கு ஒண்ணுமில்லாம ஆக்கிடுறார். அவனையே அவன் திரும்பி உற்று நோக்கி பார்க்கும்படியே ஆக்கிறார். உங்களுடைய கோபம், உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஆண்டவரிடத்துல ரிலீஸ் பண்ணும் பொழுது இதுதாங்க நடக்கும். அது இல்லாம போயிருங்க. நீங்க அதெல்லாம் மறந்துடுவீங்க. நீங்க அத பிரேயருங்கிற இடத்துக்கு போய் அதை மறக்காம பிரேயர் முடிச்சீங்கன்னா நீங்க பிரேயரே ஸ்டார்ட் பண்ணன்னு அர்த்தம். நான் திரும்பி திரும்பி சொல்றேன். நிறைய நேரம் அப்படி பிரேயர் பண்றோம். அப்படிதானே? எப்படி எனக்கு தெரியும்? நான் அப்படிதான் முன்னாடி பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்னும் ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை, ஒன்னும் பெரிய டிவைன் ரெவல்யூஷன்லாம் கிடையாது. நம்ம எப்படி இருந்தோம், நாளடைவுல எப்படி மாறணும். அதனாலதான் அது நமக்கு இந்த சங்கீதத்தை தியானிக்கும் பொழுது ஹெல்ப் பண்ணுது. தாவீதுனுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம மிக முக்கியமான ஒரு பாடம். என்னதான் பிரச்சனை, என்னதான் ஆஹ் தவறு இன்னொரு சைட்ல இருந்தாலும் என் ஃபோக்கஸ் அவங்க மேல இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஜெபமே ஒழுங்கா இருக்காது. தவறா நான் பிரேயர் பண்ணிடுவேன். அவர் என்ன சொல்றாரு? நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு எவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். அவர் என்ன, அவருடைய பிரேயர், ஆண்டவரே நான் கொஞ்ச காலம்தான் வாழ போறேன். இந்த கொஞ்ச காலத்துல இந்த துன்மார்க்கத்தை ஃபோக்கஸ் பண்றதும் துன்மார்க்கர்களை ஃபோக்கஸ் பண்றதும் அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி இது நிமித்தமாக நான் ஸ்ட்ரெஸ் ஆகி கோபப்பட்டு என்னுடைய குறைந்த நாட்களை இன்னும் நான் குறைத்து கொள்ள விரும்பல. அதனால இது ஒர்த் இல்ல அப்படிங்கிறத எனக்கு நீங்க உணர்த்துங்க ஆண்டவரே. எனக்கு அதை கற்றுத்தாங்க, எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு கிருபையை தான் கேட்கிறார். அப்படிதான் எனக்கு தோணுது. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஒரு ஷிஃப்ட் இல்ல? என்ன சொல்றீங்க? அற்புதமான ஒரு ஷிஃப்ட். நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், யாரோ ஒருத்தர் நல்ல ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மேபி எல்லார்ட்டையும் கூட ஆண்டவர் பேசலாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே யாராவது துரோகம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படிதானே? ஏதோ ஒரு விதத்துல நம்மளை ஏமாத்திடுறாங்க, ஏதோ ஒரு விதத்துல நமக்கு விரோதமா எழும்பிடுறாங்க, நம்மளை பத்தி அவதூறா சொல்லிடுறாங்க. வேலை ஸ்தலமா இருக்கலாம், ஈவன் சர்ச்சில் இருக்கலாம், குடும்பத்துல மெயினா ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கலாம், ஸ்பௌசஸ் கூட, பிள்ளைங்க கூட அப்படி இருக்கலாம். பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? தாவீதிலிருந்து முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்? நம்மள ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்துல அந்த துன்மார்க்கமான சூழ்நிலைகளையும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நம்மை குறித்த வெளிப்பாடை அவர் கொடுப்பார். 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நேரம் இல்லை, தொடர்ந்து நான் நிறைய உதாரணங்கள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பார்த்தேன். பட் ஓகே, 8ஆம் வசனத்தை வாசிப்போம். என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும் மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கூடாதே. அப்ப என்ன பிரேயர் பண்றாரு? எப்படி ஆரம்பிச்சாரு? ஆண்டவரே துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஆனா இங்க வந்து என்ன, அவருடைய ரியலைசேஷன் இங்க எப்படி இருக்கு பாருங்க. டோட்டல் ஷிஃப்ட். என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். ஆண்டவரே, ஒரு பக்கம் அவன் துன்மார்க்கமா இருக்கிறான், துன்மார்க்கத்தை செய்யறான் அப்படின்னு ஒரு பக்கம் எனக்கு பயங்கர மன அழுத்தம் கோவம் இருந்தாலும் உங்க பிரசன்னத்துல வரும்போது நானே துன்மார்க்கனாதான் இருக்கிறேங்கிறத உணர்றேன். அதனால எனக்கு தான் விடுதலை வேணும். துன்மார்க்கமாய் வாழக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில இருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்க. அந்த பாவத்துல இருந்து என்னை விடுதலை செய்யுங்க அல்லது என்னை மன்னியுங்க என்று சொல்லி தாவீது என்ன செய்றாரு? என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை, so he is praying for his own deliverance. எவ்வளவு பெரிய ஒரு 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 அவருக்கு ரெவலேஷன் என்ன, எவ்வளவு பெரிய ஒரு ஷிஃப்ட் அவருடைய எண்ணங்கள். அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். இதுதான் ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். ஏன்னா ஆஹ் இதுக்கு
இப்ப நான் சொல்ல போறதுக்கு ஃபாரும் இருக்கு, எகெயின்ஸ்டும் இருக்கு. சரிங்களா? ரெண்டு ரெண்டு ஸ்டாண்ட்லயுமே நீங்க இருந்துக்கலாம். உங்க மனநிலை ஒவ்வொரு காலகட்டங்கள்ல எப்படி இருக்கோ அதை பொறுத்து. ஒரு 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 ஸ்டான்ஸ் என்னன்னா, துன்மார்க்கத்தை நான் கொஞ்சம் கரெக்டா நான் ஃப்ரேஸ் பண்ண பாக்குறேன். ஏன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே ஓகே, இப்படி ஆரம்பிக்கிறேன். துன்மார்க்கத்தினுடைய ஆரிஜினேஷன், சரிங்களா, விக்கெட்னஸ், எனி ஃபார்ம் ஆஃப் விக்கெட்னஸ் ஆரிஜின் யாரு? கடவுளே கிடையாது. இதுல நமக்கு எல்லாருக்கும் தெளிவு இருக்கும்னு நினைக்கிறேன். சாத்தான் தான் அதுக்கு ஆரிஜின். சரிங்களா? டெம்டேஷன் மூலமா கொண்டுட்டு வரலாம். மேபி இங்க இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது தாவீதுக்கு சாத்தான் ஒரு டெம்டேஷன் கொண்டு வந்திருப்பான். எப்படி? ஒரு ஆளை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டியிருப்பான், அல்லது ஒரு தவறான சிந்தையை கொண்டு வந்து முன்னாடி வைத்திருப்பான். பாத்தியா அவங்க எப்படி இருக்கிறாங்க, நீ மாத்திரம் எப்படி இருக்கிற, நீ ப்ரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம், இப்படின்னு ஒரு சிந்தையை கொண்டு வந்திருக்கலாம். அல்லது ஒரு நபரையே கொண்டு வந்திருக்கலாம். அடிக்கடி அப்படித்தானே, நம்ம யாராவது ஒருத்தர் காலையில எந்திரிச்சோடனே நம்மளை அறியாமலே அப்படியே ஒரு நபர் வந்து நிப்பாங்க. அப்படித்தானே, அப்படி பேசிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி நம்மளை அவதூறா நடத்திட்டாங்களே, அப்படின்னு ஏமாத்திட்டாங்களே அந்த நபர், வாட் எவர் இட் இஸ். அப்ப அந்த அந்த ஒரு நிலையில ஆரம்பிக்கிறாரு. கடைசியில அவரு துன்மார்க்கன் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அப்ப இந்த விக்கெட்னஸ், இந்த விக்கெட், இந்த ஹோல் திங், இந்த கான்செப்டே ஆரிஜினேஷன் வந்து பிசாஸ் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆனா இதை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாக உணர வேண்டும். அதான் சாவர்னிட்டி ஆஃப் காட். அவரால் தடுக்க இப்ப இதுக்கு எகெயின்ஸ்டா இருக்கணும் என்ன சொல்லுவாங்க, அப்ப எதுக்கு ஆண்டவர் அதை அனுமதிக்கணும், தடுத்துட்டு போயிட வேண்டியதானே, அப்ப நம்ம பிரச்சனை இல்லையில அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லலாம், நிறைய சொல்லலாம், நம்மளே நிறைய நேரம் யோசிச்சிருப்போம். ஆனா அப்படி அவர் செய்ய மாட்டாரு. அதுதான் உண்மை. அப்பதான் தாவீது என்ன சொல்றாரு, பழைய ஏற்பாட்டுல குறிப்பா இந்த தாட் நிறைய பேருக்கு வரும். யோபு சொல்லுவாரு, நிறைய பேர் இந்த தாட் வரும். ஆண்டவர் அனுமதித்தார், இதை நீரே செய்தி என்று நான் உணர்றேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. அப்ப ஏன் இதை அனுமதிக்கிறார்? அப்ப காட் சாடிஸ்டா? இதுக்கெல்லாம் பதில் கிடையாது. சரிங்களா? ஆண்டவரால் ஸ்டாப் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா ஸ்டாப் பண்றாரா? உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும், நிறைய நேரம் ஸ்டாப் பண்ண மாட்டாரு. அப்படி பண்ணிட்டாதான் நம்ம நிறைய பாவம் செய்யாம இருந்துருவோம். ஆனா ஒரு காரியம் நமக்கு நல்லா தெரியும், நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். அப்ப ஆண்டவர் தான் இதை அனுமதிக்கிறார் என்பதை நான் உணரும் பொழுது நம்ம மனதுல இம்மீடியட்டா என்ன, இன்னும் ஒரு வசனம் மனசுல வரணும்னா ரோமர் 8:28 வசனம் தான் வரணும். வேற வசனமே வரக்கூடாது. ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் வித் தோஸ் who love God. அவ்வளவுதான். நம்ம தேவனை நேசிக்கிறோமா நேசிக்கல, அவ்வளவுதாங்க. அதாங்க எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. நம்ம தேவனை நேசிச்சா தேவன் இதை ஏதோ ஒரு நன்மைக்காக தான் அனுமதிச்சிருக்கிறார். ஏதோ ஒரு நன்மைக்காக தான் எங்க அக்கா ஏமாத்துச்சு, எங்க அண்ணன் ஏமாத்தினா, எங்க அம்மா ஏமாத்தினாங்க, எங்க அப்பா ஏமாத்தினாரு, என் கூட என் ஃப்ரெண்டு ஏமாத்தினாங்க, எங்க ரிலேட்டிவ், எங்க நெய்பர், ஏதோ இதுல ஏதோ ஆண்டவர் என்னுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் ஈஸியா நீங்க இத, தாவீது அப்படிதான் எடுத்துக்கிட்டார். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, அவருக்காக ப்ரேயர் பண்றாரு. துன்மார்க்கனுக்காக ப்ரேயர் பண்ணணும்னு நினைச்சு ஆரம்பிச்சவரு கடைசியில அவனுக்காக ப்ரேயர் பண்றாரு. அப்ப நீங்க கடைசி வசனத்தை பாருங்க. நேரம் இல்லாதனால இன்னும் ஒரு சில காரியங்கள் சொல்ல முடியல. பட் கடைசி வசனத்தை பாருங்க. அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல அழிய பண்ணுகிறீர், நிச்சயமாக எந்த மனுஷனும் ஆயேன்னு முடிக்கிறார். அப்ப கடைசி வசனத்துலதான் அவர் திரும்பி அவருடைய போக்கஸ் மாறுது. அது வரைக்கும் அவர் அவரை குறித்து, அவருடைய நினைவை குறித்து, அவருக்கு வந்த டெம்டேஷனை குறித்து அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுல இருந்து எப்படி தேவன் தன்னை இன்னும் அவரோடு
கிட்டி சேர்த்து அவரை போல மாற்றுகிறார் என்பதை அவர் நன்கு உணர்ந்து கொள்றார். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நீங்க அடிக்கடி இந்த சங்கீதத்துல நீங்க படிச்சீங்கன்னா ஒரு வார்த்தையை திரும்பி திரும்பி தாவீது பயன்படுத்துறார். அதை கடைசியா அவங்க மத்தியில வைத்து ஜெபித்து நான் முடிக்க விரும்புறேன். என்ன வார்த்தைன்னு நம்ம படிச்ச வரைக்கும் உங்களுக்கு யாராவது டைப் பண்றீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி கேட்டு. என்ன வார்த்தை அடிக்கடி உபயோகப்படுத்துறார்? இந்த சங்கீதத்திலிருந்து நம்ம முக்கியமா என்ன கற்றுக்கொள்ள முடியும்? என்ன ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறார் தாவீது? அது சும்மா வேகமா படிச்சீங்கன்னாவே டக்குன்னு தெரிஞ்சிடும் என்ன வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தினார் அப்படின்னு. ரிப்பீட்டடா வர்ற வார்த்தை. சரி, எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. வேனிட்டி அப்படிங்கிற வார்த்தை, மாயை, மாயை அப்படின்னு திரும்பி திரும்பி அந்த வார்த்தையை தாவீது ரிப்பீட் பண்றார். 5வது வசனத்துல ஒரே ஒரு பிரேஸ் மாத்திரம் நான் உங்களிடத்துல வைக்க விரும்புகிறேன். எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தமிழ் பைபிள்ல இருந்து பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல சேலா அப்படின்னு போட்டிருக்கோம். அவர் நிப்பாட்டுறாரு, ஜெபம் பண்றாரு, இந்த தாட் வருது, வந்தவொடனே நிப்பாட்டிடுறாரு. அவர் உணர்றாரு எல்லாமே மாயை. அடுத்த வருஷத்தை பாத்தீங்கன்னா வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். இதெல்லாம் அப்படியே திரும்பி திரும்பி வரும். அப்ப இந்த ஒரு நிலையில்லாத வாழ்க்கை, எப்ப நம்ம மறிக்க போறோம்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு வெளியே போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தாதான் நிச்சயம். எவ்வளவோ காரியங்கள் நம்ம கேள்விப்படுறோம். அடுத்து காலையில நைட்டு படுத்துட்டு காலையில எந்திரிக்கும் போது எந்திரிக்காம மறிச்சிடுறாங்க. இதுதான் நிச்சயம். நிறைய காரியங்கள் நம்ம யோசிக்கிற மாதிரி நடக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில குறைவான இந்த காலகட்டங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது, எல்லாமே என்னை சுத்தி மாயையா இருக்கும்போது என் வாழ்க்கையும் மாயையா வாழ்ந்து முடித்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் தாவீதினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு டேக்அவே. நமக்கும் அதுதான். லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு ஸ்பெண்ட் அவர் லைஃப் ஆன் சம்படி ஹூ இஸ் சீப் ஆர் மீன். இல்லவே இல்லைங்க. ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு இது பெரிய பிரச்சனையா இருக்கு. தாவீதுக்கும் இதுதான் பிரச்சனையா இருந்திருக்கு. நிறைய பேருக்கு அது குடும்பத்திலே ஒருத்தர் இருக்கலாம், பரவாயில்ல, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. லெட் யுவர் ஃபோக்கஸ் பி நாட் அவுட்வர்ட், லெட் யுவர் ஃபோக்கஸ் பி ஆல்வேஸ் அப்வர்ட். உடனே அதாவது சாத்தான் வந்து சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது கொண்டு வந்துட்டே தான் இருப்பான். தாட் மூலமாவோ அல்லது ஆளை சீண்டி விட்டோ கொண்டு வந்துட்டே தான் இருப்பான். நம்ம இம்மீடியட்டா எவ்வளவு ஃபாஸ்டா மேல் நோக்கி பாக்குறோமோ அப்பதாங்க தப்பிச்சோம். இல்ல அன்னைக்கு முழுவதும் வேஸ்ட் ஆயிரும். நம்ம அதுக்கு பிறகு அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப சிரமமாயிரும். இது நிமித்தமா என்ன ஆயிருது, நிறைய பேர் இது நிமித்தமா பிசிக்கலாவே பிரச்சனை ஆயிருக்கு. அதாவது எமோஷனலா ஸ்டார்ட் ஆகி கடைசியில எங்க முடியும், பிசிக்கலா தான் முடியும். அல்சர் வந்துருது, டிப்ரெஷன் வந்துருது, என்னென்னமோ வியாதிகளுக்கு மூல காரணமே இந்த ஹேண்ட்லிங் ஆஃப் விக்கெட் பீப்புள் அண்ட் விக்கெட்னஸ் அரௌண்ட் அஸ். இதுதான் மெயின். அதுதான் தாவீது நம்ம நாள்ல கற்றுக்கொள்றோம். எப்படி நம்ம லைஃப்பும் பிரேயர்ல இப்படிப்பட்ட சூழ்நிலை பிரேயர் கிளாஸுக்குள்ள போகும்போது நம்ம பிரேயர் கிளாஸுக்கு எப்படி டிரான்சிஷனை சந்திக்கணும். நம்ம போயிட்டு பிரேயர்ல உட்காந்துட்டு ஒரே பிரேயர் திரும்பி திரும்பி பண்ணிட்டு அப்படியே வெளியே வர்றது வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை வளர்ச்சி அடைய வைக்காது. எத்தனையோ பிரேயர் பண்ணலாம், எத்தனையோ நல்ல பிரசங்கங்கள்லாம் கேட்கலாம். ஆனா அது உங்க லைஃப்ல எடுத்து அப்ளை பண்ணி அந்த டிரான்சிஷன், தாவீது நம்ம நம்ம அந்த வார்த்தை நீங்க மனசுல வைங்க. உங்க ஜெப வாழ்க்கையில டிரான்சிஷன் நடக்குதா? யாராவது ஒருத்தருக்கு விரோதமா நீங்க
தவறா நினைச்சிருக்கீங்களா? அல்லது அவங்க தவறு பண்ணி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? தூக்கி தூர போடுங்க. நான் சொல்றேன். ஒர்த் இல்ல. இன்னைக்கு இல்லாட்டினா நாளைக்கு அவ்வளவுதான். வியாதியில காமிச்சிரும். நெறைய பேரு அதுல கஷ்டப்படுறோம் நம்ம பிசிக்கலா. ஆனா நம்ம அத உணர மாட்டோம். மன ரீதியாக வரக்கூடிய பிரச்சனை, இந்த மாரி கோபம், மன அழுத்தம், கடைசியில சரீர ரீதியாக முடியும். நம்ம லைஃப் மிசரபிளா தான் முடிப்போம். நான் சொல்றேங்க. ஒர்த் இல்லங்க. எங்க அம்மாவ வச்சு நான் சொல்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நேரம் இல்ல. ஆனா ஒர்த் இல்ல. நல்ல முடிவு இல்ல. என் அம்மாவுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வச்சு பார்த்தேன். எல்லாருமே அப்படி முடியக்கூடாதுங்கிறதுனால தான் நெறைய இனிமே அத பத்தி அங்கங்க பேசணும்னு கூட நான் நினைக்கிறேன். தாவீதிடத்திலிருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, ஒருவேளை நீங்க பலவீனத்தோட வந்து இந்த காலை வேளையில இதை கேட்டுக் கொண்டிருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்க சரீர பலவீனத்துக்காக ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கலாம். ஆனா உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தைகள் எல்லாம் பலவீனத்தை இன்னும் அதிகரிக்கிற வண்ணமாகவே இருக்கும் என்றால், அதை சரி பண்ணாத பட்சத்திலே எப்படி ஆண்டவரால் பிசிக்கல் ஹீலிங்க கொடுக்க முடியும்? அதனாலதான் வார்த்தையை கொண்டு வர்றார். உங்களுக்கு உணர்த்துறார். இப்படி மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க அப்படி மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது உங்க லைஃப்ல கண்டிப்பா உங்களால ஒரு ஒரு ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப், ஒரு ஹெல்தி லைஃப் வாழ முடியும் அப்படிங்கறதுனாலதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆலோசனைகளே அவருடைய வார்த்தையிலிருந்து நம்ம கொடுக்கிறார். இந்த காலை வேளையில நம்ம கண்களை மூடுவோம், ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். காரியங்களை நானும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் எனக்கு உணர்த்து அப்படிங்கிற உணர்வு யார் யாருக்கெல்லாம் வருதோ ஒப்பு கொடுங்க. ஆனா இன்னைக்கு சரி பண்ண முடியாது. இன்னைக்கே அந்த நபரை உங்களை ஒருவேளை உங்க இருதயத்திலிருந்து வெளியேற்றிட முடியாது, ரிலீஸ் பண்ணிட முடியாது. ஆனா அட்லீஸ்ட் இன்னைக்கு தூங்குவோம். இந்த நாள் முடிகிறதுக்குள்ள ஆண்டவர் ஒரு விடுதலையை நமக்கு கொடுக்கணும். முடிஞ்சிச்சுன்னா ஆண்டவர் செபிக்கும் பொழுதே இந்த கஷ்டத்துல வந்த யாரோ ஒருவருக்கு விடுதலையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம ஒப்பு கொடுப்போம். யாரெல்லாம் உண்மையா ஒப்பு கொடுக்குறீங்களோ, என்னால முடியல ஆண்டவரே, என்னால இந்த நபரை மறக்க முடியல, இவங்க செஞ்ச அநியாயத்தை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, எந்நேரம் அவங்களதான் நான் நினைக்கிறேன், அதனால என் இருதயம் கொதிச்சு எனக்கு அது வியாதியா மாறுறத பாக்குறேன், அதனால எனக்கு தலைவலி வருது, அதனால எனக்கு பிரஷர் ஏறுது, அதனால எனக்கு அல்சர் வருது, வாட் எவர் இட் இஸ். இதுக்கெல்லாம் நீங்க மாத்திரை எடுக்கிறீங்களா? இதெல்லாம் ரீசன். அதான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்துல அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. அந்த சூழ்நிலையை ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க மாத்திரையும் ரிலீஸ் பண்ணிடலாம். மாத்திரையே போட வேண்டியது. ஆண்டவர் சரி பண்ணிடுவாங்க. ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். அந்த டிரான்சிஷனுக்காக இன்னைக்கு நான் பிரேயர் பண்ணும்போது, இந்த வாரம் முடிகிறதுக்குள்ள நான் பிரேயர் பண்ணும்போது, ஆண்டவரே அந்த டிரான்சிஷனை தாவீது உணர்ந்த மாதிரி நான் உணரணும் ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே அந்த மாற்றம் வரணும், அந்த போக்கஸ் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளை யார் யாரெல்லாம் ஒரு சமூகத்திலே தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தார்களோ, இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். பலனில்லாம வந்திருக்கலாம் ஆண்டவரே, வியாதியோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே, மன அழுத்தத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே, கோபத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே, ஒரு நபரை மனதிலே வைத்து அவங்களை விட்டு வெளியே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலை வேளையில வந்திருக்கலாம் ஆண்டவரே. அது ஒருவேளை புருஷனா இருக்கலாம், மனைவியா கூட இருக்கலாம், அல்லது ஒருவேளை ஆண்டவரே இன்லாவா இருக்கலாம். ஹூ எவர் இட் மே பி லார்ட், வாட் எவர் சிச்சுவேஷன் இட் மே பி லார்ட், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த நபராக இருந்தாலும் சரி, யார் யாரெல்லாம் உண்மையிலே உம்மிடத்தில் தங்களை இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தார்களோ, வல்லமை அவர்களை விடுதலை கொடுப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தாவீதுக்கு விடுதலையை கொடுத்து அவருடைய போக்கஸை ஆண்டவரே மாற்றி, அப்பா இவர்களுடைய மனதையும் இந்த நாளிலே புதுப்பித்த ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றது, எவ்வளவு குறுகினது என்பதை உணர்ந்து ஆண்டவரே, தாவீதை போல நாங்களும் ஆண்டவரே ஒரு
ஒரு ஒரு முழு திருப்பத்தை பெற்றுக் கொள்வதற்கு இந்த நாளிலே எங்களுக்கு அந்த கிருபையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, தீர்மானம் எடுத்தபடினாலே, தீர்மானம் எடுத்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, சரீர பலவீனங்களோ, மன ரீதியான பலவீனங்களோ எதுவாக இருந்தாலும் இயேசு நாமத்தில் சுகப்படுத்துவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தெய்வீக வல்லமை இப்பொழுதே ஒப்பு கொடுத்த அனைவர் மேலும் இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். வரக்கூடிய நாட்களை அவர்கள் ஒப்புக் கொடுக்க போகிறார்கள். அவங்களுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. ஆவியானவர் மீண்டும் திரும்பி கொண்டுடுவாங்க. ஒரு விடுதலை இருக்காங்க. குடும்பங்களிலே சந்தோஷம் வரட்டும், உறவுகளிலே சந்தோஷம் வரட்டும்ப்பா, உறவுகளிலே சமாதானம் வரட்டும். ஆண்டவரே, பலத்த காரியத்தை நீ செய்வீராகப்பா. ஆண்டவரே, எல்லாருடைய மனநிலையும் ஜெப நேரத்திலே அப்பா வரக்கூடிய காலங்களிலே அந்த மாறுதலை உணரும்படியாக கிருபை செய். பொருளாதார ஆண்டவரே, யார் யாரெல்லாம் பாதிப்போடு இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அவர்கள் அனைவருக்காக நான் ஜெபிக்கிறப்பா. பொருளாதார அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர்தாமே ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. ஒரு வாசலை, ஆசீர்வாதமான வாசல்களை நீ திறப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அன்புள்ள தேவனே, குறிப்பாக எங்களுடைய ஆண்டவரே இந்த குறைவான காலங்களிலே ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சுமந்து செல்ல வேண்டும். அறியாத மக்களுக்கு நாங்கள் உண்மை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனா எங்க வாழ்க்கையே போராடி கொண்டிருக்கிறோம் என்றால், எங்க வாழ்க்கையே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, எங்க வாழ்க்கையே கோபமாக இருக்கு. அதனுடைய விளைவாக வரக்கூடிய வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை சைலன்ஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சாட்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை சமுதாயம் பார்த்தால் எப்படி அவர்கள் உம்மிடத்தில் வர முடியாப்பா. ஆகவே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மாபெரும் கட்டளை, உலகம் எங்கிலும் போய் சுவிசேஷ அறிவின் இந்த கட்டளையை எங்க வாழ்க்கையே ஆண்டவரே அதை செய்ய விடாமல் தடுத்திருக்கிறது என்று நாங்கள் உணரும் பொழுதப்பா, ஆண்டவரே, எங்கள் நாட்களின் குறைவை உணர்ந்து இனி நாங்கள் எங்களை திருத்தி கொண்டப்பா, உங்களுடைய வேலையை செய்வதற்காக முழுமையாக எங்களை அர்ப்பணித்து குறைந்த காலம் எங்களுக்கு இருக்கிறபடினாலே நாங்கள் அநேகரை உடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வருவதற்காக எங்களை நீர் உயிர்ப்பிக்க வேண்டும். எங்கள் மூலமாக எங்கள் தேசம் உயிர்ப்பிக்கப்படட்டப்பா. இந்த காலை வேளையில் அதற்காக எங்கள் மனதை நீ தயார்படுத்துங்க. அந்த ஒரு டிரைவ், அந்த ஒரு டிசைர் எங்களுக்கு நீங்க ஏற்படுத்துங்கப்பா. தேசம் அழிகிறது, ஆத்துமாக்கள் அழிகிறார்கள். நானும் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அழிந்து கொண்டு இருக்கிறேனோ என்கிற உணர்வோடு ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே அப்படி நான் அழிந்து விடக்கூடாது, என் தேசம் அழிந்து விடக்கூடாது என்கிற பாரத்தை நான் சுமந்து ஆண்டவரே வரக்கூடிய நாட்களிலே அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க எனக்கு நீர் ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய பெற்றோர்கள் இங்க இருக்கலாம்ப்பா. திருமண காரியத்திற்காகவோ, படிப்புக்காகவோ, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றம் அடைந்திருக்கிறார் என்பதற்காகவோ, எந்த சூழ்நிலைக்காக வாலிப பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஜெபிக்கிறார்களோ அந்த வாலிப பிள்ளைகள் அனைவரும் உடைய கருத்துல கொடுக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன மாற்றம் வேணுமோ, என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ அதை நீர் கட்டளையிட்டு அவர்களை உம்மண்டை இழுத்துக் கொள்வீராக. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஒரு சில விண்ணப்பங்கள் ஒருவேளை மனதிலே வைத்து அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கலாம், அதை நாம் சொல்லி ஜெபிக்காமல் இருக்கலாம். அந்த விண்ணப்பங்களே ஆண்டவர் கேட்டு பிள்ளைகளுக்கு பதில் தாங்க. உடைய ஆசீர்வாதம், உடைய சமாதானம் பிள்ளைகள் இந்த வாரம் எஞ்சியுள்ள நாட்கள் முழுவதும் இந்த ஆண்டவரே ஜூம்ல அடுத்த வாரத்திலே நாங்கள் வருகிறவரை எங்கள் அனைவரையும் உங்களுடைய கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதா, ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்வோம். ஜெப விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்கிறவர்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முஸ்லிம் சகோதரி அவங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு டெலிவரன்ஸ் தேவைப்படுது. இந்த நாளில் அவங்களுக்கு ஜெபிப்பதற்காக அடியன் கடந்து செல்கிறேன். அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, இந்த கடந்த ஒரு சில நாட்களாகவே நிறைய பேருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கடந்த ஒரு மாதம் சுமார் அளவிலே நிறைய பேருக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட
மன ஐ மீன் சத்ருவனுடைய கிரியைகளினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். குறிப்பாக என்னிடத்திலே ஜெபிக்க ஒரு சிலர் கேட்டுக்கொண்டாங்க. அவங்களுடைய சூழ்நிலைகள், அவங்களுடைய பிராக்டிக்கல் காரியங்கள்லாம் நான் சொல்ல விரும்பல. பட் இன் ஜென்ரலா நீங்க ஜெபம் பண்ணுங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும். அப்படி விடுதலை வேணும், விடுதலை பெற்றுக் கொடுக்கணும்னு ஊழியத்திற்கு செல்லக்கூடிய ஊழியக்காரர்களுக்காகவும் நீங்க ஜெபிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரேயர். உங்களுடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். எங்களை மாதிரி டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றவங்களுக்கு உங்களுடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். அது நாங்க போய் அவங்களுக்கு டெலிவரன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எங்க குடும்பங்களையும் உங்க ஜெபம் பாதுகாக்கும். ஆகவே இதை மனதில் வைத்து நீங்க தொடர்ந்து உங்க தனிப்பட்ட ஜெபத்திலையும் இதை நீங்க மனதில் வைத்து ஜெபியுங்கள். இந்த கால வேளையில குறிப்பா அந்த பரமக்குடிக்காக, பரமக்குடியில் இருக்க அந்த சகோதரிக்காக, அவங்க ஒரு முஸ்லிம் சகோதரி, ஆண்டவரத்தில் நான் ஜெபம் பண்றேன். போய் மெய்யான தேவன் நீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு பலத்த காரியத்தை செய்யும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, இந்த காலை வெள்ளை அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். பரமக்குடியில் இருக்கக்கூடிய சகோதரி பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஒரு அநேக இடங்களுக்கு சென்றிருப்பாங்க. மேபி ஹிந்து இடங்களுக்கும் சென்றிருப்பாங்க. மேபி ஈவன் கிறிஸ்தவ இடங்களுக்கும் சென்றிருக்கலாம். ஆனா விடுதலை கிடைக்காம இருக்கிறாங்க. இந்த காலையில் ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக ஆண்டவரே நாங்கள் ஒரே மனப்பட்டு ஜெபிக்கிறோம். அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியுங்க. ஆண்டவரே, அவர்கள் அனைவருடைய ஜெபத்தையும் கேட்டு அப்பா அந்த சகோதரிக்கு ஒரு விடுதலை நாளிலே கட்டளையிடுங்க. ஆண்டவர் கூட வாங்க. அதிகாரத்தை ஆண்டவரே எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது அது ஆபரேட்டிவாக மாறி ஒரு நிரந்தரமான டெலிவரன்ஸ் சகோதரிக்கு பெற்றுக் கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் அந்த முகமதியர்கள் மத்தியிலே ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்து இயேசுவே மெய்யான தேவன் என்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை மூலமாக அநேகருக்கு சாட்சியாக இருக்க கிருபை செய்யுங்க. நன்றி ஜெபத்தை கேட்டதற்காக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஐசக் மேத்யூ அப்படிங்கிறவங்களுக்காக ஜெபிங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. எதுக்காகன்னு சொல்லலை. அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நம்ம ஐசக் மேத்யூக்காக நம்ம ஜெபிக்கிறோம். எதற்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள் என்று நீ அறிவீரப்பா. ஆண்டவரே, நீதாமே அந்த சகோதரருக்கு என்ன தேவையோ இயேசுவின் நாமத்தில் அந்த தேவையை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு தம் ஐசக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மகனுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நீ சந்தித்து ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெகதாம்பாள் அப்படிங்கிற அம்மாவுக்காக ஜெபிப்போம். 80 வயது அம்மாவிற்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆண்டவரே, அருமையான முத்தம்மா ஜெகதம்மாள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தோட இருதயத்தில் எப்பொழுது உடைய வல்லமை இறங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆணிபாய்ந்த கரத்தை இருதயத்திலே தொட்டு ஆண்டவரே சுகம் அடைவாயாக என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஆண்டவரே, அம்மாவுக்கு ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே அவருடைய இருதயத்தின் பலவீனங்கள் அப்பா ஒரு மேஜர் ப்ராப்ளமாக மாறிவிடாதபடிக்கு தேவனைகள் அனைவருடைய ஜெபத்தையும் கேட்டு ஒரு அற்புதமான விடுதலையை தாங்க நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். திருச்சியிலே வைத்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வாலிபர்களுக்காக ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துறாங்க. அந்த கூட்டத்திலே அநேக வாலிபர்கள் வர வேண்டும். வரக்கூடிய வாலிபர்களை தேவன் சந்திக்க வேண்டும். அது நிறைய ஊழியக்காரர்கள் எழும்பணும். நிறைய பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரை மீண்டுமாக பின்தொடர வேண்டும் என்று நாம் இந்த கூட்டங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் 15 நடக்கூடிய கூட்டங்களை உங்களுடைய கருத்திலே கொடுக்கிறோம். இந்த கூட்டத்தின் மூலமாக அநேகர் ஆண்டவரே, இந்துக்கள், முஸ்லிம்கள் எல்லாரும் வரட்டும். ஆண்டவரே, வந்து தேவனை அறிந்து கொள்ளட்டும். கிறிஸ்தவர்களும் வந்து அவர்களுடைய உறவை இருக்கக்கூடிய உறவை புதுப்பித்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, உமக்காக எழும்பட்டும். உமக்காக ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அர்ப்பணம் செய்யட்டும். அநேக வாலிபர்களை தொடக்கூடிய அபிஷேகிக்கக்கூடிய ஆண்டவரே, உடைய எழுப்பின் ஆயுதங்களாக
ஆண்டவரை உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்தாங்க. அந்த கூட்டத்திலே பேசக்கூடிய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. தேவையான பொருளாதாரங்களை சந்தியுங்க. நன்றி, எங்க ஜெபத்தை கேட்டதற்காய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ சித்தத்தின்படி தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று எனக்காக ஜெபிங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறீர். உங்களால் இன்னும் அதிக ஆழமாக உம்மை தேட வேண்டும், உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற இந்த ஒரு தூய்மையான எண்ணத்தை உம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம். தேவன் தாமே இந்த மகளுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பீராக. உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவீராக. குறிப்பாக எதிர்காலத்தை குறித்து, எதிர்கால துணையை குறித்து அவர்களிடத்தில் வைக்கக்கூடிய விண்ணப்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நான் நன்றி செலுத்தின ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தகப்பனே, இந்த காலை வேளையிலே தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலே ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு இணைந்து ஜெபித்த அனைத்து பிள்ளைகளையும் தொடர்ந்து தேவன் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த பிள்ளைகள் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். என் நாமத்தின் நிமித்தமாக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொன்னவர், உம்முடைய காரியத்திற்காக நேரத்தை செலவழித்து இந்த காலை வேளையிலே அப்பா, முக்கியமான அந்த நேரத்திலே கொஞ்சம் நேரத்தை தியாகம் செய்திருக்கிறாங்கப்பா. அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நீ கட்டளையிடுவீராக. இவருடைய குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள ஆண்டவருடைய பிரசனம் கடந்து செல்லட்டும். ஒவ்வொரு தேவைகளையும் நீங்கள் சந்திப்பீராக. தனிப்பட்ட முறையிலே இருந்தாலும் சரி, குடும்பத்திற்காக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே பிள்ளைகளை நிரப்புங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து அடுத்த வாரம் நாங்கள் மீண்டுமாக இணைகிற வரை தேவனுடைய சமாதானம், தேவனுடைய ஆரோக்கியம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஞானம் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்வதாக, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக. நன்றி, எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்வோம். தேவன் நம்மளோட ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.